வெல்கம் டு சாய் சாதுஸ் கிரியேஷன். இன்றைக்கி முருங்கைக்கீரை துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் 3 பச்சை மிளகா, 10 காஞ்ச மிளகா, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சின்ன வெங்காயம், பூண்டு, முருங்கைக்கீரை அலசி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேன் வச்சுட்டு அதில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடலைப்பருப்பையும் உளுத்தம்பருப்பையும் சேர்த்து வறுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்து விட்டுட்டு 3 பச்சை மிளகா, 10 காஞ்ச மிளகா சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி வந்ததும் பூண்டு, சின்ன வெங்காயம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது அந்த நெல்லிக்காய் சைஸ் புளியை ஸ்ப்ளிட் பண்ணி சேர்த்து இதை ஒரு வதக்கிக்கலாம். இப்போ அலசி வச்சுருக்க கீரையை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். முருங்கைக்கீரையில் நிறைய அயன் சத்து இருக்குது. இதை வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கிட்டால் ஹெல்தி. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஹெச்பி கம்மியாக இருக்கவங்க இந்த துவையல் வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் ஹெச்பியோட லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி கொண்டு வந்துடலாம். கொஞ்சம் குறைன்னு அரைச்சிருக்கோம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுந்தம் பருப்பு, போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது அந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம்ல அதில் சேர்த்து சர்வ் பண்ணிடலாம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.